வாட் அ டே ஃபைனலி ஒரு நியூ பிக்கோட இன்றைய டே முடிவடையுது. எஸ், இந்த இடத்துல வந்து நம்மளுடைய சுவாமியோட ஒரு க்யூட்டான அப்டேட்டு. அவரோட ஷர்ட்லாம் வேர்த்திருக்கிறத பார்க்கும்போது தெரியுது பயங்கரமாக கிரிக்கெட் விளையாடி இருக்காரு அப்படிங்கிறது. உண்மையாலுமே இந்த கிரிக்கெட் ஏதோ ஸ்போர்ட்ஸில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோம்ல, அது வந்து லைஃப்பில் சொல்கிறேன் ஒரு 50% வந்து பிரச்சனைகளை குறைக்கும். ஏன்னா அதில் ஸ்போர்ட்ஸில் இன்வால்மெண்ட் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் நமக்கு மறந்துடும். ஓகேவா, அதனோட இன்ட்ரெஸ்ட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்போயுமே நான் ஸ்போர்ட்ஸில் இன்வால்மெண்ட்டாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். ஓகே, எனிவேஸ் இந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சுவாமியோட இந்த அப்டேட். குமரனோட அந்த ஆடிஷன் போயிருக்காங்களே அந்த டேயில் தான். அதே மாதிரியே நம்மளுடைய யமுனாவுமே சில பிக் கொடுத்துருந்தாங்க. அவங்களுமே இதே சாரி தான் நினைக்கிறேன் இல்லையா, எல்லாத்தோடையும் அந்த லாஸ்ட்டாக ஒரு லாஸ்ட் ஷூட் அப்படின்னு இந்த மாதத்தோட ஷூட் கொடுத்துருந்தாங்களே தான். ஸோ எல்லாருமே வராங்க அந்த ஷோ பார்க்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. நாளைக்கான ப்ரமோ ஃபேன்ஸ் முக்கால்வாசி என்ன சொல்கிறாங்கன்னா, விகாக்கான ப்ரமோவாக இல்லாமல் குமரன் அண்ட் கங்கா இவங்களுக்கான ப்ரமோவாக இருக்க போகுது, பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனிவேஸ் ப்ரமோன்னு ஒன்று வந்தாவே சந்தோஷம்தான். இருந்தாலும் விகாவோட ப்ரமோ வந்ததுன்னா இன்னும் ஹாப்பி. எனிவேஸ் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். பட் அந்த நெற்றியில் அடிப்பட்டது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கடந்து ஒரு ப்ரமோ எதிர்பார்க்குறேன் நாளைய நாள். பட் இன்றைய நாளில் ஒரு பிக் புதுசாக நம்ம பார்த்ததில் ஒரு ஹாப்பி. இன்றைய இரவு இதே முடியட்டும். சரி, நாளைக்கு 10 மணிக்கு ப்ரமோ வரலைன்னா பார்க்கலாம், வரும்னு நம்பலாம். உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.